Yes, welcome back. As usual, I would like to start my today's presentation with a very good morning wish to each and every one of my students. இன்னைக்கு திருப்பி எப்போதும் போல குட் மார்னிங் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு இந்த கிளாஸை நான் ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். Well, today's class is going to be on another important fundamental right which is called as right to freedom. இன்னைக்கு கிளாஸு இன்னொரு முக்கியமான அடிப்படை உரிமை தட் இஸ் ஃபண்டமெண்டல் ரைட்டை பற்றி பேச போகிறோம். அது என்ன ரைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அது ஃப்ரீடம், ரைட் டு ஃப்ரீடம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நவ் லெட் அஸ் see what this right to freedom has to say. இப்போ இந்த ரைட் டு ஃப்ரீடமில் என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். The right to freedom is covered in Article 19 to Article 22. Each and every fundamental right has certain articles, and that particular article will tell you the details of each and every rights you have. ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்லேயும் ஒரு சில ஆர்டிகல்ஸ் இருக்கும். அந்த ஆர்டிகல்ஸை படிச்சிங்கனாக்கா நமக்கு டீட்டெயில்டாக என்ன உரிமைகள் இருக்குது அப்படிங்கிறது தெரிய வரும். As far as this freedom right is concerned or right to freedom is concerned, we are going to concentrate on 19 to 22 articles 19 to 22. இந்த ரைட் டு ஃப்ரீடம் அப்படிங்கிற ஒரு உரிமையில் என்ன ஆர்டிகல்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆர்டிகல்ஸ் 19லேருந்து 22 வரைக்கும் இருக்குது. Now this article 19 to 22 is there with a view of guaranteeing individual rights that were considered vital by the framers of the Constitution. Of course, Dr. B.R. Ambedkar was the head of Constitution framer. He had his own members also, and these members considered some important rights should be given to citizens of India, and that is why they have included this. இந்த கான்ஸ்டிடியூஷனை உருவாக்கக்குள்ள அந்த உருவாக்கினவங்க இந்த கான்ஸ்டிடியூஷனில் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு சிட்டிசனுக்கும் ஒரு சில இம்பார்ட்டன்ட் ரைட்ஸ் நம்ம கொடுக்கணும் அப்படின்னு நினச்சதுனால இந்த ரைட்டை இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அண்ட் தீஸ் ஆர்டிகல்ஸ் ஆல்சோ இன்க்ளூட் சர்டன் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் தட் மே பி இம்போஸ்ட் பை த ஸ்டேட் ஆன் இண்டிவிஜுவல் லிபர்ட்டி அண்டர் ஸ்பெசிஃபைட் கண்டிஷன்ஸ். தோ ரைட் டு ஃப்ரீடம் இஸ் யுவர் ரைட் அண்டர் our constitution, but even while enjoying this right to freedom, the state has been empowered. The state has the right to impose certain restrictions, impose certain control mechanism on individual members so that your partial liberty is controlled. That is also there. They cannot do this always, but only under specified conditions. Only at the times of need, the state can impose certain control mechanisms. இந்த ரைட் டு ஃப்ரீடம்னு வந்து கான்ஸ்டிடியூஷனில் நமக்கு ஒரு உரிமையாக இருக்கிறதுனால இந்த உரிமை முழுமையாக நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இந்த கான்ஸ்டிடியூஷனில் அரசாங்கத்துக்கு பவர் கொடுத்துருக்காங்க. இந்த அரசாங்கத்துக்கு என்ன பவர் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில காலகட்டத்தில் தேவைப்படுறப்ப அரசாங்கம் இந்த ரைட் டு ஃப்ரீடம் அப்படிங்கிற உரிமையில் ஒரு கட்டுப்பாடு விதிக்கலாம். அவங்க நினைக்கிறப்பெல்லாம் கட்டுப்பாடு விதிக்க முடியாது. ஒன்லி அண்டர் ஸ்பெசிஃபைட் கண்டிஷன்ஸ். தேவைப்படக்கூடிய சூழ்நிலை இருந்ததுனாக்கா தேவைப்படுது அப்படின்னாக்கா திஸ் ரெஸ்ட்ரிக்டிவ் கண்டிஷன்ஸ் கண்ட்ரோல் மெக்கானிசம் கேன் பி இம்போஸ்ட். தட் இஸ் வாட் ஆர்டிகல் 19 ஹேஸ் டு சே. ஓகே, நவ் ஆர்டிகல் 19 guarantees 6 important freedoms. This we will see in the next slide. இப்போ Article 19 has 6 rights based on freedom. இந்த Article 19ல 6 முக்கியமான freedom நமக்கு சுதந்திரம் கொடுத்துருக்காங்க. Now what are they? Number 1 is language and appearance. Number 2 is assembly. Number 3 is right to association. Number 4 is right to protest. Number 5 is right to accommodation. Number 6 is right to business. இந்த 6 விதமான முக்கியமான உரிமைகள் நமக்கு இந்த ரைட் டு ஃப்ரீடமில் கொடுத்துருக்காங்க. Now let us see what these 6 rights have to say. இந்த 6 முக்கியமான உரிமைகள் என்ன அப்படிங்கிறத டீட்டெயில்ஸை நம்ம இப்போ இங்கே பார்ப்போம்.
இப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க, ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன். இந்த ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷனில் வந்து அண்ட் ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷனில் என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம இங்கே புரிஞ்சுக்கணும். It says the government guarantees freedom of speech for all people in India. This simply states that each and every citizen of India will enjoy or is guaranteed the right to freedom of speech. Every individual has the right to speak his own views, experiences, knowledge and experiences. Okay, இப்போ இந்த ஃபஸ்ட்டு ரைட் டு எக்ஸ்பிரஷன் அப்படிங்கிற உரிமை என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா பேச்சு உரிமை. ரைட் டு எக்ஸ்பிரஷன் அப்படின்னா பேச்சு, எக்ஸாக்ட் தமிழ் வேர்ட் தெரியல, பட் ஸ்டில் புரியணுங்கிறதுக்காக சொல்கிறேன். பேச்சு உரிமை. இந்த பேச்சு உரிமையில் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு பிரஜைக்கும் ஒரு சிட்டிசனுக்கும் இந்த ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் கொடுக்கப்பட்டிருக்கிறது. It says that, however, the state can restrict free speech in the name of integrity, security, sovereignty, friendly relations with foreign countries, public order, defamation, neglect of the courts. As I said earlier, you have all freedom, you have all the rights, but at the same time, the state is empowered to impose certain restrictive conditions on these freedoms. இதுக்கு முன்னாடி என்ன சொன்னேன், உங்களுக்கு எல்லா விதமான உரிமை இருந்தாலும், எல்லா விதமான ரைட்ஸ் இருந்தாலும், அரசாங்கம் அந்த உங்களோட உரிமையில் ஒரு சில கட்டுப்பாடு விதிக்கலாம் அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இப்போ இங்கே பேச்சு உரிமையில் என்ன ரெஸ்ட்ரிக்டிவ் கண்டிஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, the restrictive conditions imposed here in this context with regard to freedom of expression is that if your expression is likely to disturb the peaceful atmosphere, if your expression is likely to disturb the integrity and security and sovereignty of our country, or your expression is likely, or your speech is likely to disturb the relationship with our neighboring countries or foreign countries, or it is going to cause some sort of public disorder, or it is going to cause a sort of defamation for someone and some others, or it is going to be a sort of neglect of the court. In that case, state can come into force and will impose certain restrictive conditions. So you have these right, but the state government or the the central government or the state government, simply the government will impose certain restrictive conditions if they feel that it is likely to disturb the issues that I mentioned few minutes back. இப்போ உங்களுக்கு இந்த பேச்சு உரிமை இருந்தாலும் உங்களோட பேச்சினால் நாட்டோட வந்து இன்டெகிரிட்டின்னு சொல்லுவாங்க, தமிழாக்கம் தெரியல, நாட்டோட செக்யூரிட்டி பாதுகாப்பு, நாட்டோட வந்து ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஸ் வித் நெய்பரிங் கண்ட்ரிஸ், நாட்டோட வந்து அண்டைய நாட்டோட நமக்கு இருக்கக்கூடிய உறவு, இதெல்லாம் டிஸ்டர்ப் ஆகிற மாரி இருந்ததுனாக்கா, பப்ளிக்கில் வந்து டிஸார்டர் ஏற்படுது, யாருக்காவது அவமானம், டிஃபமேஷன்னாக்கா யாருக்காவது அவமானம் ஏற்படுது, அசிங்கம் ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது, இல்லை கோர்ட்டை நீங்கள் நெக்லெக்ட் பண்ணுறீங்க, நீதிமன்றத்தை நெக்லெக்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னாக்கா, இந்த மாதிரி சூழ்நிலையில் அரசாங்கம் உங்கள் மேலே கட்டுப்பாடு விதிக்கலாம். Okay, that is what right to freedom of expression says. Then second one is freedom of association, right? To be exact, article 19(1)(c) talks about freedom of association. Exact சொல்லணும்னாக்கா article 19(1)(c) ல வந்து freedom of association ல பேசுறாங்க. Any individual can get together, any number of individuals in India can get together and form an association of their own choice. இந்தியாவில் இருக்கக்கூடிய மினிமம் எந்த ஒரு 7 பேரும் சேர்ந்து அவங்களுக்குன்னு பிடிச்ச ஒரு அசோசியேஷன் ஒன்று ஆரம்பிக்கலாம். The government guarantees the freedom of association to everyone to assemble peacefully without weapons. என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, you can associate, but any number of people can get together whenever they feel like, but they can get together in groups without arms so that there is no threat for others. இந்த ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் அசோசியேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் எப்போ வேணாலும் அசோசியேட் ஆகிக்கலாம், எப்போ வேணாலும் குரூப்பாக நீங்கள் சேர்ந்துக்கலாம். எப்போ வேணாலும் குரூப்பாக சேர்ந்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா,
குரூப்பாக சேரக்குள்ள என்ன ஒரு கண்டிஷன் சொல்லலான்னு பார்த்தா கையில் எந்த விதமான ஆயுதமும் இருக்கக்கூடாது. குரூப்பாக ஒன்றா சேர்ந்து கையில் ஆயுதம்னு ஒன்று இருந்ததுனாக்கா அது வந்து மற்றவங்களை தாக்கிறதுக்கு தூண்டும். அது வந்து பப்ளிக்கில் டிஸார்டர் க்ரியேட் பண்ணும். அதனால் எந்த விதமான ஆயுதமும் இல்லாமல் நீங்கள் எப்போ வேணாலும் அசோசியேட் ஆகிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் another one is with regard to freedom of association, trade unions and cooperatives. This is also another important right. இது ஒரு முக்கியமான உரிமை. என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா the constitution guarantees the citizens of India the right to freedom of association or trade unions or cooperatives. You can form or join any association, trade union தொழில் சங்கம். Trade union is meant for laboring class, for traders. And you can also form a cooperative of your own choice without any compulsion. எந்த விதமான கம்பல்ஷனும் இல்லாமல் ப்ரெஷரும் இல்லாமல் எந்த தொழில் சங்கத்துலேயும் நீங்கள் போய் உறுப்பினராக ஆகிக்கலாம். இல்லைனாக்கா நீங்கள் ஆரம்பிக்கணும்னா கூட நீங்களும் ஆரம்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, that's it. Then the next freedom is freedom of movement. அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா right to freedom of movement. Indian citizens can walk freely in India. Any citizen of India can go to any place, can go to any part of India whenever he feels like. Okay, இந்தியாவில் இருக்கக்கூடிய சிட்டிசன் எப்போ நினச்சாலும் எந்த ஊருக்கு வேணாலும் எப்போ வேணாலும் போகலாம். பட் இதுலேயும் சில கண்டிஷன்ஸ் இருக்குது, சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. இஃப் யோர் மூமெண்ட் இஸ் லைக்லி டு டிஸ்டர்ப் த செக்யூரிட்டி or public order, restrictions can be imposed by the state. உங்களோட மூவ்மெண்ட் வந்து பப்ளிக் டிஸார்டரை டிஸ்டர்ப் பண்ண போது, செக்யூரிட்டியை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னாக்கா உங்களோட மூவ்மெண்ட்டை கட்டுப்படுத்தலாம். யூ ஹாவ் ஆல் ரைட்ஸ் பட் வித் சர்டன் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். உங்களுக்கு எல்லா விதமான சகல உரிமைகளும் இருக்குது, பட் அதில் ஒரு சில கண்டிஷன்ஸ் ஆர் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. தென் ஹவுசிங் ஃப்ரீடம். Citizens of India have the right to live in any part of the country. இப்போ நான் காரைக்காலில் செட்டில் ஆகிட்டேன். பிறந்த ஒரு ஊர், வளர்ந்தது ஒரு ஊர். Me, Sundar was born in some place, in one place, brought up in another place. Now I am settled in one place. And I can settle down in any part of India I feel like. And that is the guarantee that this constitution has given me. அதே மாதிரி ஒரு சிட்டிசனும் அவங்க நினச்ச இடத்துல போய் செட்டில் ஆகிறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்குது. தென் அகெயின் திஸ் ஆல்சோ ஹேஸ் சர்டன் கண்டிஷன்ஸ் ஆஸ் மென்ஷன் இன் த earlier கேஸ். இதுலேயும் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்குது, கட்டுப்பாடு இருக்குது. நவ் ஃப்ரீடம் ஆஃப் ஒர்க் அப்படிங்கிறது அடுத்த கடைசி உரிமை. ஃப்ரீடம் ஆஃப் ஒர்க் இஸ் த லாஸ்ட் ஒன் தட் ஐ எம் கோயிங் டு டாக் அபவுட். ஆல் சிட்டிசன்ஸ் ஆர் என்டைட்டில்ட் டு எம்ப்ளாய்மெண்ட் or continuing trade regardless of whether the trade or work is illegal or immoral. Any citizen of India can be employed, can work or carry on trade of his own choice, provided that the particular trade or business is not illegal or not immoral. Immoral means not in conformation with accepted standards. Anything or any activity or any business activity which is not in conformation with accepted standards or acceptable standards, it is immoral. இப்போ இந்திய பிரஜை வந்து யார் வேணாலும் எந்த பிஸ்னஸ் வேணாலும் எந்த தொழில் வேணாலும் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் எந்த தொழில் வேணாலும் செய்யலாம் அப்படின்னாக்கா வீடு பூந்தெல்லாம் திருட முடியாது. அது ஒரு தொழில் நீங்கள் நினச்சிட்டு அதெல்லாம் செய்ய முடியாது. ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிளுக்காக தான் சொல்கிறேன். அப்பவுமே செய்ய முடியாது. எனி thing or any activity that is considered as immoral, ஒரு செயல்பாடு வந்து immoral அப்படின்னு நினச்சாக்க இருக்கக்கூடிய ஒரு ஆக்டிவிட்டியை நீங்கள் கண்டிப்பாக அதை செய்ய முடியாது. immoral அப்படின்னாக்கா ஒழுக்கம் இல்லாத அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, தமிழில் எக்ஸாக்டாக தெரியல, பட் டு சம் எக்ஸ்டென்ட் ஐ மே பி ரைட். ஒரு சில ஒழுக்கம் இல்லாத ஒரு செயல்பாடு நீங்கள் செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். தென் now we will pass on to article 20. We have seen what article 19 has to say. Now இப்போ article 20 என்ன சொல்லுது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். There are lots of points. I will highlight only few of the important points. Okay, the rest of it you can go through it on your own, you can understand. If you have any doubt you can contact me anytime. இப்போ இந்த article 20 நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது. அந்த நிறைய பாயிண்ட்ஸும் சொல்லணும் டீட்டெயில்ஸ், பட்
டைம் ஆகும். நான் முக்கியமான விஷயம் மட்டும் நான் சொல்லிடுறேன், கவர் பண்ணிடுறேன். உங்களுக்கு இன்கேஸ் நீங்கள் படிக்கக்குள்ளே ஏதாவது டவுட் இருந்தாக்கா நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே வாட் ஆர்டிகல் 20 ஹேஸ் டு சே. ஆர்டிகல் 20ல் வந்து ப்ரொடெக்ஷன் ஆஃப் சிவிலியன்ஸை பற்றி பேசுகிறாங்க. ப்ரொடெக்ஷன் ஆஃப் சிவிலியன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, வென் பனிஷிங் கிரிமினல் அஃபென்சஸ், when an individual commits a crime, he also has certain rights. That is what is dealt with in this article 20. ஒரு இந்திய பிரஜை ஒரு கிரிமினல் ஆக்டிவிட்டியில் இன்வால்வ் ஆகிட்டான், ஒரு கிரைம் செஞ்சிட்டான், தப்பு செஞ்சிட்டான், தண்டனைக்குரிய ஒரு நபராக இருக்கிறான் அப்படின்னாக்கா அவனுக்கு கூட ஒரு சில உரிமைகள் இருக்குது அப்படிங்கிறாங்க. Now let us see what right an individual, civilian individual has. See point number 5. The law also says that a person cannot be punished for more than the crime prescribed by the law. That means a person should not be punished more than what is mentioned in the law. The law says for this particular crime he should be punished for 5 years in prison, with 5 years imprisonment or 5,000 rupees fine, and that is what he should be punished with, not more than that, not less than that. இப்போ ஒரு ஆள் தப்பு செஞ்சிட்டான், சட்டம் என்ன சொல்லுது, இந்த மாதிரி தப்புக்கு வந்து அவனுக்கு 5 வருஷம் தண்டனை, 5,000 அபராதம் அப்படின்னாக்கா அவனுக்கு 5 வருஷம் தண்டனை, 5,000 அபராதம் தான் விதிக்க வேண்டும். அதுக்கு மேலேயும் கிடையாது, அதுக்கு குறைவாகவும் கிடையாது. அதுதான் சொல்கிறாங்க. Now point number 6, multiple threats. This indicates that a person cannot be convicted more than once for the same crime. Naturally, one person should not be punished or given punishment 2 times for the same crime. Say for example, one individual has committed crime A. He should not be punished with punishment A and B. That is wrong. He should be punished with only one punishment for one crime. Okay, that's it. இப்போ ஒரு ஆள் ஒரு தப்பு செஞ்சிட்டானாக்கா அதே தப்புக்கு 2 தண்டனை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அவ்வளோதான், சிம்பிள், வேறு ஒன்றும் இல்லை. Now see what Article 21 has to say. Article 21, first paragraph பார்ப்போம். Let us see the first paragraph. No one can lose his life or freedom except in accordance with the procedures laid down by the law in article. The Article 21 என்ன சொல்லுது? No individual, no citizen can lose his life. அவனோட லைஃபையோ ஃப்ரீடமையோ அவன் லூஸ் பண்ணக்கூடாது. No individual can lose his or her life or freedom except, எப்போ பார்த்தீங்கன்னாக்கா, in accordance with the procedures laid down by the law in article. இந்த ஆர்டிக்கலில் என்ன சட்டம் என்ன சொல்லுதோ அதுக்கு உட்பட்டு தான் நடக்க வேண்டும், அது மீறி எதுவும் நடக்கக்கூடாது. only in accordance or only in according to the procedures laid down by the law things can happen, but otherwise no individual can lose his or her life or freedom. That's it. Now let us see what Article 21A has to say. It is an important and interesting article. This article was introduced in 2002 with the 86th amendment to the Constitution. In the year 2002, 86th amendment was made to the Constitution and it was with regard to Article 21A. Article 21A என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா 2002ஆம் ஆண்டில் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க. அமெண்ட்மெண்ட்னாக்கா மாற்றுறது, சேஞ்ச் பண்ணுறது, லாவில் வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷனில் சேஞ்ச் பண்ணுறது. அது வந்து 86வது அமெண்ட்மெண்ட் பண்ணாங்க. அதுதான் Article 21A. What is Article 21A has to say? இப்போ இந்த Article 21A என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, it stipulates that state must offer free and compulsory education to children, to all children between ages 6 and 14. Now after this right to education அப்படிங்கிற ஒரு இதுவும் வந்துட்டு ஒரு பில்லும் பாஸ் ஆயிடுச்சு. Now this Article 21A states that the state must offer, the state is responsible for providing free and compulsory education, free and mandatory education for children aged between 6 and 14. இந்த 21A என்ன சொல்லுது, இந்தியாவில் இருக்கக்கூடிய குழந்தைகளோட வயது 6லேருந்து 14 வயசு இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு அரசு ஃப்ரீ, தட் இஸ் வித்தவுட் எனி ப்ரைஸ், ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி, கட்டாயம் ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் ஆர்டிக்கல் 22. ஆர்டிக்கல் 22ல் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, now let us see point number 1. Article 22 provides protection against arrest and detention in a few cases. Those individuals who are arrested or who are
under detention, they also have certain rights. Arrest means a person who is arrested by the police, everyone knows. Now, what do you mean by detention? Detention means it is a type of official custody. இப்போ உங்கள் எல்லாருக்கும் அரெஸ்ட்னா என்னன்னு தெரியும். டிடென்ஷன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா இது ஒரு மாதிரியான அஃபிஷியல் கஸ்டடி. தமிழில் சொல்லணும் அப்படின்னாக்கா தடுப்பு காவல் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, தடுப்பு காவல் அப்படின்னாக்கா டிடென்ஷன். Now these individuals also have certain rights. What do they have? Now let us see. Point number 3. This provision extends certain procedures to individuals in the case of arrest. If an individual is arrested, these provisions will apply to them. இந்த ப்ரொவிஷன்ஸ் யாருக்கு அப்ளை ஆகும்னு பார்த்தீங்கன்னாக்கா யாரெல்லாம் அரெஸ்ட் ஆகிருக்காங்களோ அரெஸ்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இந்த ப்ரொவிஷன் அப்ளை ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. Now what is it? Point number 5. See, the idea behind this right is to restrict arbitrary arrest as well as detention. See, if you have power, if the policeman is given the power to arrest, he can simply go and arrest anyone anytime he feels like, arbitrarily. That should not be done. So the idea behind this article 22 is to restrict people to arbitrarily restrict officers, concerned officers in arresting people arbitrarily. Say for example, இப்போ தமிழில் சொல்லணும் அப்படின்னாக்கா ஏதாவது போலீஸ் ஆஃபீஸருக்கு அரெஸ்ட் பண்ணக்கூடிய பவர் இருக்குனாக்கா அவர் சட்டத்துக்கு உட்பட்டு தான் செயல்படுறாரு. ஆனால் அவருக்கு ஃபுல் பவர் அவர்கிட்டே கொடுத்துருங்க, யார் வேணாலும் எப்போ வேணாலும் அரெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னாக்கா அவர் யார் வேணாலும் எப்போ வேணாலும் அரெஸ்ட் பண்ணுவார். அந்த மாதிரி தன்னிச்சையாக ஆர்பிட்ரரியாக முடிவு எடுக்கக்கூடாதுங்கிறதுனால அந்த மாதிரி செயல்பாட்டிலேருந்து தடுப்பு விதிக்கிறதுக்காக இந்த சட்டம் நமக்கு ஆர்டிகல் 22 கொடுத்துருக்காங்க. See point number 7. Article 22(1). Every detainee, a person who is detained, யாரை டிடைன் பண்ணியிருக்காங்களோ அவங்கள நம்ம detainee அப்படின்னு சொல்லுவோம். Detainee is a person who is taken into official custody. யாரை நம்ம official கஸ்டடியில் எடுத்துருக்கோமோ அவங்கள வந்து detainee அப்படின்னு நம்ம சொல்லுவோம். As you go for field work, you are called as field work trainee. அது மாதிரி every detainee must state why he is being detained. So any individual or every individual who is taken into official custody or who is detained should be given the reason for his detaining. எந்த ஒரு இண்டிவிஜுவலை நீங்கள் வந்து டீடைன் பண்ணுறீங்களோ, அஃபிஷியல் கஸ்டடியில் எடுக்கிறீங்களோ இல்லை தடுப்பு காவலில் எடுக்கிறீங்களோ, அந்த இண்டிவிஜுவலுக்கு அந்த நபருக்கு நீங்கள் ஏன் தடுப்பு காவலில் எடுக்கிறீங்க அப்படிங்கிற காரணத்தை அவருக்கு நம்ம சொல்லணும். He has a right to be informed. In addition to that, right to consult a lawyer cannot be denied. A person who is taken into official custody, he will always try to protect himself, and to protect himself he will need a lawyer. So he need to consult a lawyer அப்படின்னாக்கா at that moment he should be given permission to meet his lawyer or to consult his lawyer. Meeting a lawyer should not be denied to him. இப்போ இந்த மாதிரி அஃபிஷியல் கஸ்டடியில் எடுக்கிறவங்க, தடுப்பு காவலில் எடுக்கிறவங்களுக்கு இன்னொரு உரிமை என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அவங்கள பாதுகாக்கிறதுக்கு தண்டனை தப்பிக்கிறதுக்கு அவங்க லாயரை கன்சல்ட் பண்ணணும். ரைட், லாயரை கன்சல்ட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு பர்மிஷன் கொடுக்கணும், அவங்கள மீட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடாது. நோ ஒன் கேன் சே தட் யூ கேனாட் மீட் யுவர் லாயர். நோ, இட் இஸ் ராங். he or she will have his right to meet and consult his lawyer. Then now let us see what point number 7 is repeated over here, what point number 8 has to say. Point number 8, article 22, it is mentioned in paragraph 2. article 22ல paragraph 2ல mention பண்ணியிருக்காங்க. என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா what this has to say? See, a person who is arrested must be arrested and brought before a judge within 24 hours. Any person who is arrested must be produced before the judge within 24 hours without any reason, without any delay. There should not be any delay in this. யாரை நீங்கள் அரெஸ்ட் பண்ணுறீங்களோ, எந்த நபரை நீங்கள் அரெஸ்ட் பண்ணுறீங்களோ 24 மணி நேரத்துக்குள்ளே அவரை வந்து ஜட்ஜுக்கு முன்னாடி கொண்டு போய் ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. Then see point number 9. Article 22 mentioned in paragraph 3. Article 22ல paragraph 3ல என்ன மென்ஷன் பண்ணிருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா no one can be detained for longer than determined by the judge. Once a detained person is produced before the judge, he will say, you take him into official custody for 10 days, 15 days, 1 week, 2 weeks அப்படின்னு சொல்லிடுவார். That he will say. But in any case, he should not be detained for more than the period or time frame mentioned by the judge.
அந்த ஜட்ஜ் வந்து டீடைன்டு பர்சனை வந்து அவர் எய்த்தாப்பில் ப்ரொடியூஸ் பண்ணக்குள்ள சரி இவரை விசாரணைக்கு நீங்கள் 10 நாளில் கஸ்டடியில் வைங்க, 15 நாள் கஸ்டடியில் வைங்க, 20 நாள் கஸ்டடியில் வைங்க அப்படின்னு சொல்லிட்டார் அப்படின்னாக்கா அவர் ஜட்ஜு வந்து எவ்வளோ டைம் சொல்கிறாரோ அந்த டைமுக்கு ஒரு செகண்டுக்கு மேலே கூட அவரை டீடைன் பண்ணி வைக்கக்கூடாது. அதுக்கு மேலே யூ ஹாவ் டு ஃபாலோ த லீகல் ப்ராசஸ். டியூ கோர்ஸ் ஆஃப் law should be followed. This you should keep in mind. And that's it. Thank you.